பாண்டியன் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்களா என் பையன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அதுவும் பொண்ணுக்கு 80 பவுன் நகை போடுறாங்க. இப்படி ஒரு பொண்ணு அமைய கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு கடவுள் அப்படி ஒரு வரன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, 3 வகை பாயாசம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக நடக்குது. புடவெல்லாம் 1,00,000 ரூபாய் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ராஜியோட அப்பா, சித்தப்பா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அவர் எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. சரி கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அப்பா சொல்கிறாரு. கதவெல்லாம் சாத்தி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கே அவனை பிடிச்சி கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசுவாங்களா? அதுவும் அவனை தூக்கி உள்ளே வச்சிருக்கணும், இன்னைக்கு கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு குமார் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஆமாம் ஆமாம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்குங்க, எவ்வளோ திமுறாங்க வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக குமார் சொல்லிட்டு இருக்காரு. தங்கமேலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் பணம் வேணும், கல்யாணம் வேறு வந்துடுச்சு, நாளைக்கு கல்யாணம், இப்போ என்னங்க படுத்து பணம் கண்டிப்பாக வேணும், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்டேன், ஆனால் கிடைக்கல பாக்கியம், என்ன படத்தையும் எனக்கு தெரியல, போய் பாருங்கள் நம்ம பசங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கல்யாணம்லாம் நடக்காதுன்னு நான் சொல்லவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லணுமா? அசிங்கமாக இருக்காதா? சரி அந்த வேலுக்கு கொடுக்கணும் பணம் வச்சுட்டு இருந்தீங்களே, அந்த பணம் இருக்குல்ல உங்ககிட்ட, கையில் தான் பணம் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஐயோ அது ஒரு வாரத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பணத்தை கொடுத்துக்கலாம், இப்போ கல்யாணம் தாங்க முக்கியம், ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம், அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக கடங்காரங்க வராங்க, வந்துட்டு இங்கே பாருங்கள் 80 பவுன் போட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, என் கடனை உங்களால் கொடுக்க முடியாதா? என் பணம் எனக்கு வேணும், இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அதை கேட்டோடனே தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க.